சோழர்கள்னு நீ சொல்கிறப்போ பயங்கரமாக இருக்குது. ஆனால் அந்த சோழர்களுக்கு கடைசியில் முற்றுப்புள்ளி வச்சது வந்து பாண்டியர்கள்னு சொல்கிறேல, அப்போ பாண்டியர்களை பற்றி நீ இன்னும் சொல்லணும்ல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் என்கிட்ட ரொம்ப காமனாக கேட்கப்பட்டிருந்துச்சு. எனக்கு சோழர்கள் ஒரு மிகப்பெரிய மன்னர்கள்ங்கிறதுல சந்தேகமே இல்லை உலகத்தில். ஆனால் அந்த சோழர்களுக்கும் ஒருத்தன் இஃப் யூ ஆர் பேட் ஐ எம் யுவர் டேடுன்னு ஒருத்தன் இருந்தான்னா அது பாண்டியர்கள். சோழர்களுக்கு வந்து எதிரியா கடைசி வரைக்கும் இருந்தது பாண்டியர்கள் தான். அது 1001 படமாக இருக்கட்டும், பொன்னியின் செல்வன் கதையாக இருக்கட்டும், இல்லை வரலாறாக இருக்கட்டும், ரியல் ஹிஸ்டரியாக இருக்கட்டும். ஸோ பாண்டியர்கள் யாரு அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பாண்டியர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம போகிறப்போ பேரில் இருக்கிற மாதிரி முதல் எக்ஸைட்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியர்கள்ங்கிற பேர்லேயே பார்த்தீங்கன்னா பண்டைய அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலிருந்து தான் பாண்டியா அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வருது. விச் மீன்ஸ் தே ஆர் ஓல்டு பீப்புள், தே ஆர் ஏன்ஷியன்ட் பீப்புள். இந்த மண்ணில் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மூவேந்தர்களில் முக்கியமான மக்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் தான். ஸோ சோழர்கள், சேரர்கள், பல்லவர்கள்னு நீங்கள் ஹொய்சலர்ஸ் இல்லை அசோகா நீங்கள் எந்த கதையை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அதில் ஒரு பாண்டியன் இருப்பான். அந்த பாண்டியன் அவ்வளோ வருஷமாக இருந்திருக்கான். ஸோ பாண்டியன் லைனேஜ் அப்படிங்கிறது வந்து இதை விட ரொம்ப பழமையான ஒரு லைனேஜ்னு ரொம்ப ஈஸியாக நம்பப்படுது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பழசுன்னு பார்த்தீங்கன்னா, குமரிகண்டம் அப்படிங்கிற ஒரு மித்தாலஜிக்கல் டாபிக் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த குமரிகண்டத்தை ஆண்ட ஒரு மன்னர்கள் வந்து பாண்டியர்கள். இந்தியன் ஓஷனுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய லேண்ட் மாஸ் இருக்குது. இந்த மாதிரி சொல்லப்படுற ஒரு இமேஜினரி லேண்ட், இந்தியாவோட அட்லாண்டிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மண்ணுக்கடியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய லெமூரியன் கான்டினென்ட் குமரிகண்டத்தை வந்து ஆட்சி செஞ்சது பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த கதைகள்லாம் பாண்டியர்களை பிளேஸ் பண்ணுறாங்கன்னா பாண்டியர்கள் எவ்வளோ பழமையாக இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. நம்ம ஆக்சுவல் ஹிஸ்டரிக்கு வந்தோம்னா, மெகஸ்தனிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் கிரீக் ஹிஸ்டோரியன் வந்து இந்தியாவுக்கு டிராவல் பண்ணியிருக்காரு. ஸோ BC 350 ஜீசஸ் பிறகுறதுக்கு 350 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மெகஸ்தனிஸ் வந்து இந்தியாவில் இருக்கிற பாண்டியன் கிங்டம் பற்றி அவர் ரொம்ப விமர்சையாக பேசியிருக்காரு. நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியர்களை பற்றி பேசுகிறப்போ ஹிஸ்ட்ரி எது மித்தாலஜி எதுன்னு நம்ம பிரித்து வைக்க முடியாது, ரெண்டும் மெர்ஜாய் வரும். நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மதுரைக்கு அப்படின்னு சொன்னாலே உடனே மீனாட்சி அம்மன் கோவில் ஞாபகத்துக்கு ஒன்றும். ஏன் மீனாட்சி அம்மன் கோவில்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? மீன் ஆட்சி தான் மீனாட்சி. மீன்கிறது பாண்டியர்களோட சிம்பல். எப்படி சோழர்களுக்கு ஒரு புலிக்கொடி இருக்கோ, பாண்டியர்களுக்கு இருக்கிற கொடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மீன். ஸோ மீனோட ஆட்சி தான் மீனாட்சி அப்படின்னு சொல்லப்படுற அளவுக்கு அந்த மீனாட்சியோட கதையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, மீனாட்சி வாஸ் வாரியர் பிரின்சஸ். ஸோ இங்கே இருந்த பாண்டிய மன்னனுக்கு பிறக்கிற ஒரு பிரின்சஸ் தான் மீனாட்சி. அவங்க வந்து பாண்டியாஸ் அப்படின்னு சொல்லப்படுற இங்கே இருக்கிற இடத்த வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க, பாண்டிய மண்டலத்தை. அண்ட் அவங்க வந்து போய் சிவனை கல்யாணம் பண்ணிட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரன் 2 பேரும் சேர்ந்து மதுரையை ஆட்சி செஞ்சுருக்காங்கன்னு கதை இருக்குது. ஸோ இது மித்தாலஜி எங்க, ஹிஸ்ட்ரி எங்கிறது பிரிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பழமையான கோயிலுங்கிறதே வந்து ஒரு மன்னன், கோ அப்படின்னா வந்து மன்னன் சொல்லுவாங்க, மன்னன் இருக்கிற இடம் தான் கோயில். ஸோ மீனாட்சி அம்மன் கோயில்னு சொல்கிறப்போ மீனாட்சி அப்படின்னு சொல்லப்படுற மதுரையை ஆட்சி செஞ்ச ஒரு பாண்டிய பிரின்சஸ் வந்து இருக்கிற ஒரு வீடு தான் மீனாட்சி அம்மன் கோயிலுங்கிற அளவுக்கு ஒரு மித்தாலஜி இங்கே மிக்ஸ் ஆகுது. அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாபாரதத்தில் வந்து பாண்டியாஸோட ரெஃபரன்ஸ் இருக்குது. மகாபாரதத்தில் பாண்டவா சைடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பாண்டியா அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு மன்னர்கள் வந்து பாண்டவர்களுக்கு சப்போர்ட்டானு ரொம்ப வீரியமாக போரில் சண்டை போட்டாங்கன்னு சொல்கிற மகாபாரதத்தில் இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. நம்ம ஊர் ரெக்கார்டில், அவங்க ஊர் மகாபாரத ரெக்கார்டில் பாண்டியாவோட ரெஃபரன்ஸ் அங்கே இருக்குது. ஆறாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியாஸோட ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி குவீன்ஸ் அப்படியர் பிரின்சஸ், வாரியர் குவீன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மீனாட்சிக்கு ஒரு கதை, கோவில் எல்லாம் இருக்கிற மாதிரி அல்லி ராணி அப்படின்னு சொல்லப்படுற இன்னொரு பர்டிகுலர் பர்சன் இருக்காங்க. இவங்க வந்து ஒரு பாண்டிய மன்னனோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஸ்ரீலங்காவோட நார்தர்ன் ப்ரோவின்ஸை வந்து அவங்களோட கண்ட்ரோலில் வச்சிருந்தாங்க. முழுக்க ஒரு பெண் ஆட்சி நடத்தியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு பாண்டியாவோட பிரின்சஸ். அண்ட் அப்போ ஸ்ரீலங்கா, நார்தர்ன் ஸ்ரீலங்கா வந்து பாண்டியா கண்ட்ரோலில் இருந்த ஒரு பர்டிகுலர் கிங்டம்னு சொல்லப்படுது. 7th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் இது வரைக்கும் நான் சொன்னது லெஜெண்ட்ஸ், இது வரைக்கும் நான் சொன்னது மித், ஓகேவா? இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி. பாண்டியர்கள் வந்து ரொம்ப வருஷமாக கண்ட்ரோலில் இருந்திருக்காங்க. ஸோ சோழாஸ் வந்து பாண்டியாஸ் கிட்ட இருந்து தான் இடத்த பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சோழாஸ் ஆட்சி செய்கிறாங்க. ராஜராஜ சோழனோட பேர் வருது, ராஜேந்திர சோழன் வருது, பயங்கரமான ஒரு ஆட்சியை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களுக்கு முடிவு கட்டுறது பாண்டியர்கள், ஓகேவா? இப்போ இந்த பாண்டியன்ஸோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு, அவங்க என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை முறை வாழ்ந்திருந்தாங்கன்னு பார்க்குறப்போ 7th இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கோ போலோ, நான் நேற்றுக்கு வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன், அவர் இந்தியாவை வந்து விசிட் பண்ணியிருக்காரு. இந்த மார்க்கோ போலோ வந்து பாண்டியர்களை பற்றி என்ன எழுதியிருக்காருன்னு நான் சொல்கிறேன். இதுவரைக்கும் நான் போன இடத்துலையே ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் கண்ட்ரிஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பாண்டியன் டைனாஸ்டியை சொல்ல முடியும்னு அவர் மென்ஷன் பண்ணுறாரு. காரணம் இங்கே இருக்கிற முத்துக்கள். எப்படி வந்து சோழர்கள் வந்து அவங்க பூம்புகாரை வச்சுக்கிட்டு ஒரு பயங்கரமான சீ ட்ரேடு பண்ணிட்டு இருந்திருக்காங்களோ, சீ வார் ஃபேர்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்களோ,
பாண்டியர்கள் வந்து தூத்துக்குடி இந்த சைடு வந்து கொற்கை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு போர்ட்டை வச்சு இவங்களும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிசினஸ் நடத்திட்டு இருந்திருக்காங்க. ஆனா இவங்க வந்து வார்ஃபேர்ல வந்து பெருசா கடல் தாண்டி போகல. தேவர் குட் இன் பிசினஸ் அண்ட் அந்த பிசினஸ்க்கு வந்து அவங்க பயங்கரமான வளங்களை சம்பாதிச்சிருக்காங்கன்னு தெரியுது. வீடியோ என்ன சடனா நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க, இதுவும் நம்ம சேனல் தான். பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ், ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ற சேனல். நீங்க ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம். ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல லிங்க் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனல்ல ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.